அவங்க தான் என் ஃபாலோவர்ஸ். அதுல சில பேர் தான் கேனிபல்ஸ். தயவு செஞ்சு அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க. இது அவங்க பண்ணல, அவங்களுக்குள்ள இருக்கிற மிருகம் தான் பண்ணுது. ஐ வாஸ் நாட் ஆக்சுவலி ரெடி ஃபார் த ஜாம்பி அப்ளாஸ் எட். எனக்கு புரியுது, என்கிட்ட உண்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால கமெண்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் போடுறீங்க. எனக்கு புரியுது கண்ணா. ஆனா எனக்கு நீ பாதுகாப்பா இருக்கிறது தான் முக்கியம். தயவு செஞ்சு கொஞ்ச நாள் தலைமறைவாரு. யாராவது இது பார்த்தா அட்வைஸ் பண்றாங்க. அப்படி என்னடா கமெண்ட் பண்றீங்க? உங்களை சொல்ற அளவுக்கு அந்த அக்கா இந்த அளவுக்கு உங்களை ப்ராடக்ட் பண்ணுது. ப்ளீஸ், உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உங்க எல்லாரையும் எவ்வளவு பிடிக்கும்ட்டு. அப்படி போடுறீங்களே வந்து இந்த மாதிரி உங்க மூளையை சப்பணும் அப்படின்னு. மூளை எனக்கு புரியல. எனக்கு அந்த அக்கா என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்டோம். மாட்டு மூளையா மனுஷ மூளை. உனக்கு பசிச்சா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மூளையை சாப்பிடுங்க, எதையோ சாப்பிடுங்க, எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. லைக் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சில பேர் வந்து இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. லைக் வந்து ஒரு பேட் கமெண்ட் வருதுன்னு வைங்களேன். ஒரு பொண்ணு வந்து கெட்ட வார்த்தை திட்டுறாங்க, அதாவது என்னையே திட்டுறீங்கன்னு வைங்க. அதை வந்து நான் எடுத்து லைக் வந்து அதுக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்றேன்னா, அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணும். லைக் வந்து போல்டா ரிப்ளை பண்றதை எடுத்து போட்டு வாட் எவர் போட்டுட்டு அது வந்து சிங்கப்பெண்ணை மூமெண்டா ஆக்குறது. அது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப பேட் வேர்ட் வந்தா கூட அதை வந்து எடுத்து வச்சு அதை கூட ஒரு கண்டென்ட்டா ஆக்கி வீடியோ போடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எனக்கும் பேட் கமெண்ட் வந்தா இந்த மாதிரி தான் வீடியோ போடணுமா, என்னை வந்து இப்படி திட்டிட்டீங்க, நான் இல்லை போய் அவங்கள சொன்னீங்க, நான் இல்லை போய் அங்கே கேளுங்க. லைக் வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க தட்டி விட்டுருங்க. ஏன்னா நானுமே அழுதுருக்கேன் இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவே அழுதுருக்கேன். 414 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட மல்லு கட்ட முடியாம அழுதுருக்கேன். பட் வந்து அவங்க தட்டி விட்டுருங்க. அவங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுத்தோம், இன்னும் தலைவிரிச்சு ஆடுவாங்க. ஆனா வந்து என்ன தெரியுமா, அப்படி கமெண்ட் பண்றீங்க ஜோக்கர்ஸ் தான். லைக் வந்து அதை கூட அவங்க கண்டென்ட் ஆக்கி காசு சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்க தான் ஜோக்கர் ஆட்டம் ஒரே இடத்துல நின்று வெட்டியே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னையே எடுத்துக்கோங்க, 2 மாசம் படிக்கணும்னு சொல்லி லீவ் போட்டு போயிட்டேன். ஸோ உங்க பழப்ப பாருங்க டியோடு. ஓகேவா?